படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணதுக்கு அதை ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துருவோம். ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எந்த வித கம்பல்ஷனும் எங்களுக்கு கிடையாது. இதை தான் பண்ணணும், ஒரு சாங் வைக்கணும் அதெல்லாம் இல்லை. பட் சாங் வைக்காதது எல்லாமே கூட செட் பேக் தான். பட் ஓவராலாக அதை ரெடி பண்ணி நீங்கள் ஃபைனலாக வந்து ஸ்க்ரீன் கொண்டாடுறது பெரிய சேலஞ்சு. பட் இதுக்கு மேலே ஆனஸ்ட்டாக உங்கள் கையில் தான் சார் இந்த படத்தோட லைஃப் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ எங்கள் சைடில் எல்லாமே பண்ணிட்டோம், சின்சியராக பண்ணியிருக்கோம். ஸோ மீதி உங்களோட சப்போர்ட் தான் சார் எங்களுக்கு தேவை. வேறு இதான் சார் ஆக்சுவலாக. எல்லாருக்கும் வணக்கம் சார். எங்களோட முதல் ஜேர்னிலேருந்து நீங்கள் கூடவே இருந்திருக்கீங்க. பிக் பாஸ் ஆகட்டும், நாடு ரிலீஸ் ஆன டைம் புயல் வந்து தியேட்டர்லாம் மூடிட்டாங்க. பட் அப்போ இருந்து நீங்கள் அந்த உங்களோட வார்த்தை மட்டும்தான் அந்த நாடு படத்தை கொண்டு சேர்ந்துருக்கு. ஸோ ரீசெண்டாக பர்சனல் இஷ்யூ வரும்போது கூட நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க. ஸோ இது அடுத்த ஒரு முயற்சி. ஸோ கண்டிப்பாக ஃபீட்பேக்கை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தையும் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்துருவோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌஷிக். இந்த படத்தில் டிகிரின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். இன்டர்வல் பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் கௌதம் சாருக்கும் இந்த டீம் எல்லாருக்கும் தேங்க்யூ. சின்சியராக ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். அதை மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்க்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஐ ஹோப் எல்லாரோட சப்போர்ட்டை எங்களுக்கு இது நம்புகிறேன். ஹம்பிளாக ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே வந்து இங்கே படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அப்ரிசியேஷன்லேயுமே ரொம்ப டீட்டெயில்டான ஒரு வே அப்ரிஷியேட் பண்ணிங்க. யார் யார் என்ன டிபார்ட்மெண்ட் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் டேரக்டர் சாருக்கு வந்து ரொம்ப பெரிய பாராட்டி. ஏன்னா வந்து எல்லா கேரக்டர்ஸுமே ஈக்குவலான ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து எல்லாத்துக்குமே ஸ்டோரியோட வீவ் பண்ணி கடைசியில் எல்லாமே கனெக்ட் பண்ணி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையை கொடுத்துருக்காரு. அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்கள் ஆனஸ்ட் ஃபீட்பேக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அட்டெண்டன்ஸ். தேங்க்யூ. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஆகஸ்ட் 1 அதாவது நாளைக்கும் எல்லா வேர்ல்ட் வைட் எல்லாத்துக்குமே ரிலீஸ் ஆகுது. இந்த படம் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து சாரி, அது காரணம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஷனலான ஒரு எலமெண்ட்டை தான் எடுத்துருக்க முடியும். யாருமே இல்லை சார், நிறைய இன்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது. அப்படி பார்த்தா கனெக்ட் பண்ணலாம் நிறைய. பட் அதை யாரையுமே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணல. ஒரு நமக்கு ஒரு இன்சிடென்ட், ஒரு வேலிடான இன்சிடென்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை இதை பிக் பண்ணியிருக்க முடியும். இன்டென்ஷனலாக ஸ்க்ரீன் பிளேக்கு எவ்வளோ சார் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க? ஆமாம் சார், ஒரு சிறப்பான டைரக்டர். முறையும் தாண்டி நீங்க வந்து அப்படிலாம் இல்லை. நம்ம ஒரு விஷயம் எழுதியிருக்கோம், அவ்வளோதான் சார். இல்ல காலையில இருந்து நாங்க 2 படம் பார்த்தா இது 3வது படம். இந்த படம் கண்ணா ஏறவே விடல, அந்த அளவுக்கு. தேங்க்யூ சார். அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஆசம், அப்படியே உட்கார வச்சுட்டீங்க. ஸ்க்ரீன் பிளே நான் இவ்வளோ 60 வருஷமாக படம் பார்க்குறேன் சார். என்ன அப்படியே வந்து மெஸ்பரைசிங். செகண்ட் ஆஃப் அதே டைம் ஒவ்வொரு கேரக்டரும் இவ்வளோ ரியலிஸ்டிக்காக நான் ஒரு கேரக்டர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கேரக்டர், அந்த லேடி ஒரு குழந்தைய வச்சுன்னு வராங்களே, அவங்க கண்ணில் என்ன அந்த பாசம். லால் சார், தர்ஷன் ஒரு ரொமான்ஸ், அது அடுத்த படம் கொடுக்கலாம். நான் இவ்வளோ ஹேண்ட்ஸம் ஹீரோக்கு நீங்கள் இது பண்ணிட்டேங்க. ஆனால் ஆசம் மூவி. நீங்கள் வந்து 100 மூவிஸ் டச் பண்ணுங்க. தியேட்டர் கிடைச்சிருக்கு சார் உங்களுக்கு? சார் அது ப்ரொடக்ஷனில் தான் சார் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபார் 400 தியேட்டர்ல 9 படம் வருது. இது எப்படி இது சமாளிக்க? நல்ல படம் இது. ஆமாம் சார், அதுதான் உங்களை மாதிரி ஆட்களோட ஹெல்ப் சப்போர்ட் தான் சார் இந்த படத்தை அடுத்த லெவல் கொண்டு அது நல்ல தியேட்டர். இல்லை டு பி ஆனஸ்ட் சார், நான் அந்த இது வந்து எங்களோட போர்ஷன் முடிஞ்சிருச்சு. ப்ரொடக்ஷன் அவங்க சைடில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு வேர்ல்டு காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து மீடியா வாஸ் அ வைட்டல் ரோல். இல்லை அது மீடியா பண்ணிடலாம். ஆடியன்ஸ் டோட்டல் சரண்டர் ஆயிடுவாங்க சார். கண்டிப்பாக சரண்டர். ஆமாம் சார். இதில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு சார் இந்த கேரக்டர்? இல்லை ஜஸ்ட் ஆக்சுவலாக நம்ம அந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கு அந்த உண்டான சேலஞ்சஸ் தான் சார் இது. நம்ம எழுதியெல்லாம் வேற ஒருத்தவங்களை வச்சு எழுதியிருப்போம். பட் அவங்களால அச்சீவ் பண்ண முடியல. பட் அடுத்த ஸ்டேஜுக்கு வரப்போ அடுத்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் வச்சுருக்கோம்ல சார். அடுத்ததில் வந்து இந்த தர்ஷன் வந்தாப்புல நெரேட் பண்ணோம். ரொம்ப ஆப்டாக ஃபிசிக்கலாக இஸ் வெரி ஸ்ட்ராங் ஆக்சுவலி. ஸோ மென்டலி மட்டும் நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணோம். ஃபைனலாக இல்லை சார், நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமாம் சார். சார் இன்னைக்கு அதான் சார். இல்லை அப்படி இல்லை, ஆன் அண்ட் ஆஃப் சும்மா இப்படி கை நீட்டாவே உள்ளதுக்கிட்ட இல்லை சார். எனக்கு ஹானஸ்ட்டாக எனக்கு அது மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஆகலை. ஸோ ஆன் அண்ட் ஆஃப் நடக்குது சார். இப்போ நீங்கள் இந்த லாஸ்ட் ஒரு 2-5 monthஸில் ஒரு 1 or 2 இன்சிடென்ட்ஸ் நம்ம சொல்கிறோம். பட் மீதி எல்லாமே ரெஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ்லாம் நல்லா தான் சார் போயிட்டு இருக்காங்க. போலீஸ் அடிக்கிற மாதிரிலாம் கிளம்புறீங்க. இந்த லால்
ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் அவங்கள வந்து அப்படி செய்யலாம். அரசியல்வாதியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் உள்ள போய் சவுத்தில் போலீஸ்க்கு ரெஸ்பெக்ட் மோர் தென் த நார்த். அந்த இது ட்ரெஸ் அவுக்குறாங்களே நார்த்தில் அது ரொம்ப காமன். நம்ம போலீஸ் வந்து நம்ம பவர் அதுதான மக்கள் அவங்க தான் காப்பாற்ற சார். ஆக்சுவலாக சார் இது ஃபிக்ஷனல் ஸ்டோரி. நம்ம ஒரு கதையை ஸ்டேஜ் பண்ணி இப்போ எதுக்கு உங்களுக்கு லால் அடித்தோன்னே இவர் திருப்பி அடிக்கணும்னு உங்களுக்கு தோணுனதே ட்ரெஸ்ஸை கழட்டினதுனால தான். ஸோ அந்த பாயிண்ட் நான் ஜஸ்டிஃபை பண்ணலைன்னா அது ரெகுலராக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சார் அதை இல்லை ஆபாசமாக தெரியல. பட் வட சென்னை அவ்வளோ ரொம்ப நாள் சுந்தர் அவர் நாங்கள் அறிவழகன் சார் படத்துலேருந்து இவங்க எல்லாமே லிங்க்கில் தான் சார் இருந்தாங்க. பார்டரில் ஒர்க் பண்ணார். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல கேரக்டர்ஸ்லாம் நம்ம டச்சில் தான் இருக்கோம். ஸோ அது ஸ்கிரிப்ட் எழுதியில் அவங்கள கூப்பிட்டாரு. சாங்கே இல்லை இல்லை படத்தில். இல்லை அவனை சார் ஸ்கிரிப்டுக்கு தேவை பண்ணுறேன். நான் எங்கேயா பாட்டு வச்சிருந்தேன்னா எதுக்கு பாட்டு ஜென்யூனாக ஒரு பண்ணோம் சார். ஒரு ஹானஸ்டாக சார் அவர் நல்லா மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு ரொம்ப ப்ராமிசிங்கான ஆள். இப்போ ரசவாதியில் ரீசெண்ட் டேஸில் பண்ணார். ஸோ இந்த நம்ம டீமில் இந்த எங்களோட சார் மெயின் டெக்னீஷியன்ஸ் ஆகிட்டு ரேணு மெய் வாங்க உள்ள வாங்க மனோஜ் சார். இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து ரொம்ப நீங்கள் பார்க்கல ரொம்ப ஆத்தென்டிக்காக இருந்தது. இஸ் ஒன் மனோஜ். ஸோ மியூசிக் டைரக்டர் வரல மியூசிக் டைரக்டர் வரல விகாஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே இட்ஸ் ஆல் டீம் அஃபோர்ட் தான் சார். மேபி நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். பட் இட்ஸ் ஆல் டீம். எவ்வளோ செப்டம்பர் ஆகஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 இயர்க்குள்ளே முடிச்சிருக்கீங்க. ஆமாம் சார். இது இந்த ஸ்டீரியோ டைப்பாக இருந்தால் அதை வேறு மாதிரி கொண்டு போகலாம் ட்ரை பண்ண தான். அது ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க தான். இல்லை சார் இவர் ஆக்சுவலாக போனார் சார். இவர் வந்து ஒரு 3 வீக்ஸ் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருக்கிட்ட பாடி எல்லாம் ஒரு கொஞ்சம் இருக்கிறனால கொஞ்சம் ட்ரைனிங் ஒரு 3 வீக்ஸ் மட்டும் போனாங்க. கொஞ்சம் வேலை பார்க்கணும் ஒர்க் பட் அது சில பேருக்கு கொஞ்சம் ரீச் ஆகலைனால கொஞ்சம் அந்த தின்னா ஆக்கிட்டோம்.